தைரோடாக்சிக் அப்படின்னு ஒரு பேப்பர் வந்துச்சு. இது வந்து எங்க 2010ல இருந்து என்கிட்ட அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம எதுவும் இந்த கொஸ்டின் இல்லாம முடியவே முடியாது. அது ஃபர்ஸ்ட் பேப்பர் சைனால இருந்து வந்த பேப்பர். இட்ஸ் ட்ரூ, இல்லைன்னு சொல்லலாம். அதனால நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் எக்ஸிஸ்டிங் தைராய்டு பேஷண்ட், ரெடியூஸ் த குவான்டிட்டி. வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டுக்கோங்க. அதுலயும் ராகி, தினை, சாமை, குதிரைவாளி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. கம்பு, வரகு, சோளம், இந்த 3ல அதனோட ஷெல் எக்ஸ்டர்னலா, கம்புக்குலாம் வந்து வெரி ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஷெல் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பஞ்சோறு செய்யணும்னாலே முதல்ல கொஞ்சம் பட்டை தீட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு குத்துவாங்க, உலக்கையில குத்தி அதுக்கப்புறம் ஷெல்லியை எடுத்துட்டு அதைத்தான் மோர்ல கரைச்சி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நல்லா பாலிஷ் பண்ணி வர அளவுக்கு வந்துருச்சு கம்புலையும். அது ஏன் அந்த தைராய்டு டாக்ஸிக் ஆகிறதுக்கு காரணம் அந்த மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா நியூட்ரியன். ஒருவேளை தைராய்டு இதை சாப்பிடறதுனால தைராய்டு வராது, அதை ஒன்றும் பயப்பட வேண்டாம். இருக்கிறவங்க குறைத்து கொள்ளும். அதான் அதுக்கு நீங்க என்னன்னா, திணை, சாமை எடுத்துக்கொள்ளுங்க. வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த பிரச்சனையும் வராது.